ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து மசாலா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுத்தது கிடையாது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மசாலா இருக்குது, எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுமாரி இந்த மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறோம், என்னங்க ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து மசாலா இருக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு தெரியும், ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து மசாலா பேக்கிங்கு எப்படி ரெடி பண்ணுறோம் எல்லா ஃபுல் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, மசாலானால எல்லோரும் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிளாஸில் 200, 400, 800, அப்புறம் பவுச்லேயே வந்து சாம்பிள் பேக்கேஜாக 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி சாம்பிள் பேக்கிங்கே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாமே. ஹோம்மேடு. இது வந்து ப்ரெசர்வேட்டிவ், கெமிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபானது. நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். வீடுகளையும் சரி, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது கேன்டீன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுப்போம். அதனால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டான www.jaisan.in அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து மசாலா வாங்கின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் கடைகளை வாங்குறத விட நம்மக்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அதுக்கான தேவையான மசாலா மட்டுமே ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோம். இல்லை வேறு எதுவுமே கலப்படம் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து சேஃபானது, அதனால் நீங்கள் செஞ்சு சமைச்சு கொடுக்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் மசாலாவை பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ மசாலா பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மசாலா பார்க்க போகிறேன் தெரியுமா? உடம்புக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை ரைஸ் மசாலா தான் இது. இல்லை மெயினாக வந்து முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் காலைல டிஃபன் மாதிரி மேக் பண்ணலாம். முருங்கைக்கீரை ரைஸ் மசாலா எப்படி டிஃபன் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, மினி மாதிரி குட்டி மினி இட்லி செஞ்சுட்டு லைட்டாக வந்து நெய் விட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து இட்லி ஆட் பண்ணி இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து ரைஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் லைட்டாக நான் சொன்ன மாதிரி நெய் விட்டு முந்திரி பருப்பு கடுகெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் ரைஸை சேர்த்து அதில் வந்து பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனா, நீங்கள் வந்து வடித்த சாதம் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு கடாயில் வந்து நெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிட்டு அதில் ரைஸ் போட்டு இதில் வந்து நம்மளுடைய ஜெய்சானுடைய முருங்கை ரைஸ் மிக்ஸ் பவுடரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக லஞ்ச் வந்து மேக் பண்ணிடலாம். அதேமாதிரி இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்க, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலராக வாங்குவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம முருங்கைக்கீரைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து இப்போ ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அதனால் வந்து ரத்த சோகை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ரத்த சோகை வந்து வர ஆரம்பிச்சிருது. பிளட்டோடைய அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா அவங்க இதை எடுத்துக்கலாம். அதேமாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற வயசானவங்க, அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அந்த நியூட்ரிஷன்ஸ் ஒரு நாளைக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிரும். அதுமாதிரி நைட்டு வந்து டிஃபனுக்கு நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இட்லி பொடி வந்து நம்ம போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பவுடரை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 400 கிராம் பாட்டிலு. இதிலே வந்து 200 கிராமும் இருக்குது. நம்மக்கிட்ட இது வரைக்குமே 400 கிராம் 200 கிராம் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பவுச்சில் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து சாம்பிள் பேக்கேஜாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டதால் இது 100 கிராம் பேக்கு, இது 50 கிராம் பேக்கு. நீங்கள் சாம்பிளுக்கு வந்து ஒரு 50 கிராம் வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வெப்சைட்டான www.jaisan.in வெப்சைட்லையும் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த மசாலா என்ன பார்க்க போகிறேன் தெரியுமா? சாம்பார் பவுடருங்க. சாம்பார் இல்லாத வீடே இல்லை. நம்ம காலையில் வந்து டிஃபனுக்கு செஞ்சாலும் சாம்பார் செய்வோம், அது லஞ்சுக்கு சாம்பார் பண்ணுவோம். ஸோ சாம்பார் பொடி தான் இது. இதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 200 கிராம் பாட்டிலு, இது 400 கிராம் பாட்டிலு. நான் சொன்ன மாதிரி பவுச்லேயும் இருக்குது. சாம்பார் பவுடர் வந்து நம்ம 100 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது. நீங்கள் சாம்பிளுக்கு வந்து 50 கிராம் வாங்கி ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் அப்புறம் பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சாம்பார் பொடி போட்டு நீங்கள் சாம்பார் பண்ணாலே செம்ம வாசனையாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன மேஜிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மசாலா என்ன தெரியுமாங்க? கரம் மசாலா. செம சூப்பரான கரம் மசாலா. இது ஏன் நானே வந்து என் ப்ராடக்டை சூப்பர்னு சொல்கிறேன்னா, இதை வாங்கின கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பிரியாணி செஞ்சாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சிக்கன் கிரேவி செஞ்சாலும், சிக்கன் குழம்பு செஞ்சாலும், மட்டன் செஞ்சாலும் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஒரு எக் கிரேவி மாதிரி பண்ணால் கூட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சுவையான கரம் மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டான www.jaisan.in போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
வாட்ஸ்அப் நம்பர் தர வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது, 400 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு சுவையான கரம் மசாலா. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மசாலா என்ன தெரியுமா? குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற ரசம் தான். நம்ம சிம்பிளாக வந்து ரசம் மேக் பண்ணுறதுக்காகவே ரச பவுடர் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எந்த வித ஃப்ரெக்ரன்ஸ் அந்த கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரசத்தை வச்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே தக்காளியும் புளியும் வந்து கரைச்சிட்டு இந்த பவுடர் 2 சேர்த்துட்டு அப்படி லைட்டாக தாளிச்சிட்டு அதில் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாலே ரசம் ரெடி ஆகிடும். டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துல ரசம் வச்சிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ளேவருக்கு வந்து குழந்தைங்க வந்து டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு டெய்லி ரசமே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரச பவுடர். இதுலேயும் வந்து 200 கிராம் இருக்குது, 400 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பருப்பு பொடிங்க. ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலரே பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எனக்கு இருக்கிற பேக்கிங்கில் இந்த பருப்பு பொடி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். எனக்கு டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா சுட சுட சாப்பாடு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு பொடியை சேர்த்து அப்படியே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதிக காரம், அதிக உப்பு இதெல்லாம் இல்லாமல் மீடியமான வந்து காரம் இருக்கும், உப்பு இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே நம்மளுடைய பருப்பு பொடியோட பேக்கேஜு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லா மசாலா நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாரில் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் 50 கிராம் 100 கிராம் தான் பவுச்சில் கொடுக்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வாங்கி ட்ரையல் பேக் மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். தால் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டான இட்லி பொடிங்க. இட்லி பொடி இல்லாத ஒரு இட்லியா தோசையா? நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சட்னி வந்து எதுவுமே ரெடி பண்ண முடியாது. அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். டக்குன்னு வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, இதில் வந்து ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலிக்கே வந்து காலையில் நம்ம டிஃபன் பண்ணணும்னா டைம் கண்டிப்பாக வந்து இருக்காது. அப்போ வந்து நம்ம இட்லியே தோசையை வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதை டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு சட்னிக்கு வந்து சட்னி சாம்பார் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஜெய்சான் ரெடி பண்ண இட்லி பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தட்டில் போட்டு அப்படியே மேலோட்டமாக கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் விட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஜெய்சன் பிராண்ட் தான் நீங்கள் வாங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி மிதமான காரம், உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஒன்ஸ் வாங்கி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். இதுலேயும் 400 கிராம் இருக்குது, 200 கிராம் இருக்குது, பவுச் வந்து 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. இதுவும் கிளாஸ் ஜாரில் தான் இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக நம்ம கிளாஸில் கொடுக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணிட்டு அடுத்த டைம் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மாதிரி உங்களுக்கு எப்போதுமே இருக்குது, காலியாகிற வரைக்கும் கூட. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடியில் 400 கிராம் இருக்குது, 200 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோன்னா மங்களகரமான மஞ்சத்தூளுங்க. நம்ம மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம், பூஜைக்கும் பயன்படுத்தலாம், எல்லாத்துக்கும் வந்து ஆல் பர்பஸ். இது வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மஞ்சத்தூள் வந்து எங்களுக்கு ஃப்ளேவரே இருக்க மாட்டேங்குது கடையில் வாங்குறது, ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்குது, சுத்தமாக சரியில்லை, எனக்கு வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதால் நம்ம மஞ்சத்தூள் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த வருஷத்தில் வரப்போகுது. மீன் மசாலா, மட்டன் மசாலா, 65 மசாலா, இந்த மாதிரி பானிபூரி மசாலா, நிறைய மசாலா வெரைட்டிஸ் வந்து ஒன்று இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் அடுத்தடுத்து இந்த நியூ இயருக்கு அப்புறம் கண்டினியூஸாக எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கூட டச்லேயே இருங்க. அந்த வாட்ஸ்அப்பில் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, வெப்சைட்டை வந்து வீக்லி ஒன்ஸாவது பாருங்கள். வெப்சைட்டில் வந்து நம்ம புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் போயிட்டு அதில் உங்களுடைய ஐடியா, உங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, வெப்சைட்லேயே வந்து அடிக்கடி காம்போ பேக்கு அண்ட் ஆஃபர்ஸ் அதுலேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மஞ்சத்தூள் வந்து இது 200 கிராம் பாட்டில், 400 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது. ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்க்க போகிறது எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான கருவேப்பிலை ரைஸ் மசாலா. அதுதான் கருவேப்பிலைனாலே நம்ம சாம்பாரில் இருந்தாலும், ரசத்தில் இருந்தாலும், பொரியலில் இருந்தாலும் எல்லாமே அதை சுத்தமாக ஒதுக்கிட்டு
நம்ம வந்து க்ளீனாக வந்து வெறும் சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெறும் ரைஸ் மட்டும் தான் உள்ளே வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே கருவேப்பிலை ஆட் பண்ண கருவேப்பிலை ரைஸ் மசாலா. இதுவும் வந்து நம்ம இட்லி பொடிக்கு வந்து நம்ம இட்லி பொடி தொட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி கருவேப்பிலை ரைஸ் மசாலாவை நீங்கள் வந்து இட்லிக்கு, தோசைக்கு வந்து இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா நெய் விட்டு நல்லா குழப்பி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தொட்டுட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மினி இட்லி இருக்குல்ல, குட்டி குட்டி இட்லி மேக் பண்ணிவிட்டு அதையும் வந்து லைட்டாக தாளிச்சிட்டு அதுலேயே கருவேப்பிலை மசாலா சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரைஸ் மிக்ஸ் இதில் செய்யலாம். இதில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். சுட சுட சாப்பாடு வடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு லைட்டாக அப்படியே தாளிப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பாடை சேர்த்து நம்மளுடைய ஜெய்சானோடைய கருவேப்பிலை மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அப்படியே கலந்து அப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்பும்போது டெய்லி எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான கருவேப்பிலை மசாலா. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குது, 200 கிராம் இருக்குது, 100 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மசாலாவோட டீட்டெயிலாம் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரேட் எவ்வளோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்காகவே நாங்கள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள். வெப்சைட் நேம் வந்து www.jaisan.in. வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்மக்கிட்ட 8 மசாலா இருக்குது. நான் சொன்ன மாதிரி நியூ இயருக்கு அப்புறம் நான் அடுத்தடுத்த மசாலா எல்லாமே லான்ச் பண்ண போகிறோம். இந்த மசாலா எல்லாமே நான் சொன்ன மாதிரி 100% சேஃபானது. எந்தவித ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல், கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு, சேஃபானது. 100% நீங்கள் நம்பிக்கையில் வாங்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சுவையும் சூப்பராக இருக்கும். ப்ராடக்டோட தரம் நான் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நம்ம ஜெய்சான் ரெடி பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்காக ரொம்ப பார்த்து பொறுமையாக, நிதானமாக, சுத்தபத்தமாக அவ்வளோ ஒரு அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம மசாலா ஐட்டம்ஸும் அப்படி தான். இதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட் வரப்போகுது. இந்த 2026 நியூ இயருக்கு அப்புறம் இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நிறைய வரப்போகுதுங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பப்போ போய் நம்ம வெப்சைட்டையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பையும் பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.